பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற புருஷார்த்தம், பாகவதர்களுக்கு தாசனாக இருத்தல் அப்படிங்கிறது, இதை ரொம்ப வசதியாக எடுத்து சொல்றாருன்னு இந்த நெடுமார்க்கடிமையிலே முதல் 3 பாசுரங்களிலே நாம பார்க்கிறோம். திரைநோக்கிய ஐஸ்வர்யம் சேர்ந்தாலுமே வியன் மூவுலகு பெறினுமே பாகவத சேஷத்துவத்துக்கு அவன் அடியாரடியே கூடுவதற்கு சமமாக ஆகாது அப்படின்னார். அமாரி 2வது பாசுரத்திலே தானே தானே ஆனாலும் அப்படின்னு கைவல்ய அனுபவம் பெற்றாலுமே அந்த பாகவத அனுபவம், பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்கு, பாகவத சேஷத்துவ அனுபவம் என்பதற்கு ஈடாகாது அப்படின்னா 3வது பாசுரத்திலே சிறுமாமேறு நிமிர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமா விரைநாள் மலரடிக்கீழ் புகுதல் அப்படின்னு எம்பெருமாளுடைய ஆச்சரியமான அத்தியந்த போக்கியமான புஷ்பம் போல இருக்கக்கூடிய திருவடி கீழே புகுந்திருந்து சீவை கொண்ட லோகத்திலே பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம் வாய்த்தாலுமே இந்த பாகவத சேஷத்துவத்துக்கு சமமாகுமா, பாகவத சேஷத்துவ அனுபவத்துக்கு சமமாகுமா அப்படிங்கிற புருஷார்த்தத்திலே முதல் நிலை அப்படின்னு பார்த்தா பகவத் சேஷத்துவம், அதாவது பரம புருஷார்த்தம், உயர்ந்த புருஷார்த்தம் எடுத்துக்கோங்க. அதுல முதல் நிலை அப்படிங்கிறது பகவத் சேஷத்துவம், அதுல எல்லை நிலை கடைசி நிலை அப்படிங்கிறது பாகவத சேஷத்துவம்.